தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் எச்சரித்துள்ளார். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்துக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும். குடும்ப நலமே தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறே நாட்டின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக்கொள்ள வேண்டி வரும். அது குறித்து யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகள் காரணமாக அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் அதிருப்தியுற்றுள்ளனர். கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அரசியல்வாதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயற்பட்டிருந்தனர். எனினும் அண்மை காலமாக சஜித் பிரேமதாச தமக்கான முக்கியத்துவத்தை வழங்குவதில்லை என்று குறித்த அரசியல்வாதிகள் மத்தியில் பரவலான அதிருப்தி ஒன்று தலை தூக்கியுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்கள் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருகிறது. கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கெகலிய ரம்பக்வெல மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ் மாவட்டத்தில் காரைநகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைப்பதற்கு இந்தியா இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைநகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைப்பதற்கு இந்தியா 290 மில்லியன் ரூபாவை நிதியாக வழங்குகிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் H.E. சந்தோஷ்யா மற்றும் இந்தியாவிற்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் H.E. ஜேனுஷா திரேனி செனவரத்ன ஆகியோர் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கையெழுத்திட்டுள்ளனர். மக்களால் முன்வைக்கப்படும் கடிதங்களுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்காக தொழில் அமைச்சினால் விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 0707227877 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தில் மக்களால் முன்வைக்கப்படும் கடிதங்கள் தொடர்பில் உடனடியாக பதில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் நேரம் மற்றும் செலவை குறைத்துக் கொள்வதற்காகவும் விரைவான பதிலை பெற்றுக் கொள்வதற்காகவும் அதிகாரிகளின் நேரத்தை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்காகவும் இந்த விசேட வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் அமுல்படுத்தப்பட்ட விசேட போக்குவரத்து செயற்திட்டத்தின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய 509 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 5415 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டமூலம் இன்னும் 2 வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த சட்டமூலம் வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் ஊடாக அனுமதி கோரப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்துள்ளது.
உரிய அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி அளித்து 85,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் சீவலி அருக்குடு தெரிவித்துள்ளார். குறித்த இறக்குமதி செய்யப்பட்ட 85,000 மெட்ரிக் டன் அரிசியில் 33,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 52,000 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசியும் உள்ளடங்குவதாகவும் மேலும் சுங்கத்திற்கு அனுப்பப்பட்ட இறக்குமதி அரிசி விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அருக்குட குறிப்பிட்டார். இந்த 85,000 மெட்ரிக் டன் அரிசியில் அரசு நிறுவனமான அரச வர்த்தக பல்வேறு சட்டப்படுத்தப்பட்ட கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 780 மெட்ரிக் டன் அரிசியும் உள்ளடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டாலரின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து வருவதால் அப்பியாச கோப்பிகள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களின் விலை 20% குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறு கைத்தொழில் சங்கம் தெரிவித்துள்ளது. காகிதங்களுக்கு 18% VAT மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு வரி இருப்பதாகவும் இந்த 2 வரிகளையும் நீக்கினால் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களின் விலையை மேலும் குறைக்க முடியும் என்றும் சங்கத்தின் தலைவர் நிருக்ஷ குமார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் அமைந்துள்ள புளியம்பொக்கனை 10ஆம் கடை பாலத்திற்கு அடியில் இருந்து 2 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட 2 சடலங்களையும் மீட்கப்பட்ட இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் ஸ்மார்ட் ஜெமில் உடற்கூற்று பரிசோதனையில் பின்னர் சடலங்களை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் இறந்தவர்களிடமிருந்து 71,100 ரூபாய் பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் இளம் கர்ப்பிணி பெண்ணை கணவன் கொடூரமாக கொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பதவியா பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ருவந்தி மக்களிகா கொலை செய்யப்பட்டுள்ளார். 8 மாத கர்ப்பிணி தாய் நேற்று முன்தினம் சந்தேக நபரான கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிள்ளையின் கற்றல் நடவடிக்கையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்தர கல்வியை கற்கும் மாணவர்கள் பாடசாலையில் இருந்து விலகி இருக்கும் போக்கு அதிகரித்து வருவது குறித்து ஆழமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் கண்காணிப்பு விஜயத்தின் போது வகுப்பறை வருகையில் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்து வருவது தொடர்பில் பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் கலாநிதி ஹரணி அமரசூரிய சமூக அல்லது பொருளாதார காரணிகளால் பிள்ளைகள் கல்வியை தவறவிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி அடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சந்தையில் முட்டையொன்றின் விலை 36 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக முட்டை விலை 28 ரூபாவாக குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா இலுப்பேடி சந்தையில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவருக்கிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு மோதலாக மாறியதில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. கத்திக்குத்துக்கு இலக்கானவர் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.